ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மீன் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். மீன் எடுக்கிறோம், சூப்பராக சமைக்கிறோம், திருப்தியாக சாப்பிட்றோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கடைக்கு வந்துட்டோம். கடைக்காரங்கிட்ட கேட்கலாம் என்னென்ன மீன் இருக்குது, அது எவ்வளோ ரேட் அப்படின்ட்டு. ஓகே ஓகே கடல் மீன். ஃபைனலாக நம்ம எந்த மீன் எடுக்கலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோன்னா பாறை மீனும் நெய் மீனும், இந்த 2 மீன் எடுக்கலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த பாறை மீன் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து சாப்பிட பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நெய் மீன் அதுக்கும் மேலே குழம்புக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன், நிஜமாகவே சூப்பராக இருக்கும். அந்த மீன் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நெய் மீன் பார்த்திங்கன்னா மை ஃபேவரட் ஃபிஷ்ஷுன்னே சொல்லலாம். தலைமை பயங்கரமாக வெட்டுறாப்புல இல்லை இருக்கட்டும். இந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்ட தாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஃபைனலாக மீனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு டைமுக்கு 2 டைம் கழுவிக்குங்க. அப்போ தான் அதில் வேஸ்டேஜெல்லாம் இருக்கும், வேஸ்ட்டெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும், ரத்தம் இருக்கும். இதெல்லாம் கழுகும்போது பார்த்திங்கன்னா நீட்டாக ஆயிரும். இந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா இதுதாங்க குழம்புக்கு போட போகிறோம். நெய் மீன் சொன்னது இது தான், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பாறைக்கு பார்த்திங்கன்னா மசாலா தடவலாம் வாங்க. ஆல்ரெடி நான் மசாலாலாம் மேக் பண்ணி வச்சுட்டேன். இந்த மசாலா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தடவி வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் மசாலா பிடிச்சிரும். மசாலா பார்த்திங்கன்னா ரெட் சில்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் மசாலா, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான உப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீனை மசாலாவில் போட்டு பெரட்டி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக மசாலாலாம் மீனில் மெர்ஜாகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீசர்லேயோ இல்லை வெயில்லையோ வச்சிங்க அப்படின்னா மசாலா நல்லா அந்த மீனில் பிடிச்சிக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மீன் அப்படியே வெயிலில் வச்சுட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ண போயிடலாம் வாங்க. நான் மீனுக்கு மசாலா தடவிட்டு வரத்துக்குள்ளே அம்மா எல்லாமே உள்ளே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே, பரவாயில்ல. அம்மா கொஞ்சம் பார்த்திங்கன்னா வேகமாக தான் இருக்காங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா, இப்போ மணி கரெக்டாக பார்த்திங்கன்னா 11 மணி ஆச்சு. மதியம் ஆக போகுதுன்னா காலைல சாப்பாடே சாப்பிடல. ஓகே, மீன் குழம்பு தான் பார்த்திங்கன்னா உண்மையாலே ரொம்ப 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 ஈஸியான ஒரு குழம்புன்னே சொல்லலாம். பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். என்ன அப்படின்னா தக்காளி, சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனில் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அந்த இதை பார்த்திங்கன்னா ஹீட்டு குறைஞ்ச பிறகு ஆட்டுக்கல்லையோ இல்லை மிக்சிலேயோ போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய் இதெல்லாம் போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா போட்ட பிறகு அதுக்கப்புறம் புளி பார்த்திங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கணும். அந்த தண்ணி, இந்த புளி கரைச்சி வச்ச தண்ணியை பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை எடுத்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நீங்கள் ரெண்டும் சேர்த்து கலக்கி விட்டுறணும். கலக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொதிநிலை வரும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மீன் எடுத்து நீங்கள் போடலாம். வேகமாக பொத்துன்னு போட்டிங்க அப்படின்னா கொதிக்கிற எண்ணெய் கையில் விழுந்தால் என்ன ஆகும், கொப்பளிச்சிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மெதுவாக பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுட்டு மீனெல்லாம் போட்ட பிறகு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீன் சட்டியவே பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்லேயோ இல்லை ஒரு நார்மல் ஃபேம்லேயோ வச்சிட்டிங்கன்னா போதுமானது. இப்போ தான் மீன் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு இருக்கட்டும், குழம்பு ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மீனை பொரித்து எடுத்துருவோம் வாங்க. நீங்கள் எண்ணெயில் மீன் பொரிக்கும் போதோ இல்லை வடை போண்டா இந்த மாதிரி போடும்போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நீங்கள் டக்குன்னு நீங்கள் எடுத்து போடும்போது நல்லா அது எண்ணெய் காஞ்சிருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா வெடித்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தெறிக்கும். அப்போ கையிலலாம் படிச்சுன்னா கொப்பளிச்சிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இருங்க.
ஒரு வழியாக மீனை பொரிச்சு எடுத்துட்டோம். இனி போய் ஃபுல் கட்டு கட்ட வேண்டியதான். கறி இல்லாத சோறை எப்படிங்க சாப்பிட்றது? நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளா நீங்கள்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. நான் போய் இப்போ சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.